இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அண்ட் வில்லா. இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் அவளாக எதிர்பார்த்துட்டு இருக்க 2 வின்னர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். நம்ம இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோ காலில் டெய்லி ஒரு வின்னர்ஸ் தான் செலக்ட் பண்ண போகிறோம். நான் வந்து சொல்லியிருக்கேன், நம்மளுடைய சேனலில் வந்துட்டு ஃப்ரீ சீட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து வின்னர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்ஸ் வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயங்களும் இல்லாமல் நம்ம செஞ்சிட்ருந்தோம் நிறைய பேருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம சின்ன ஒரு குட்டியான ஹார்வெஸ்ட் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்டனை ஃபுல்லாக வந்துட்டு ஒரு இன்றைக்கி காட்ட போகிறோம். ஸோ பாருங்கள், அதுதான் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவங்க நம்ம வாங்கி நம்ம ரீபாட்டிங் வைக்கும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 இலை தான் இருந்தது. 2 காயோடு வந்தாங்க. இவங்க வந்து பூனை அத்தி. ஸோ இவங்கள நான் வந்து யோகாஸ்ரீ நர்சரியில் தான் வாங்கினேன். நான் வந்து நர்சரி ஒரு 5 நர்சரி வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆன்லைனில் அவங்கக்கிட்ட எதெல்லாம் எனக்கு அந்த நேரம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பிளான்ட்டுங்களை ஆர்டர் பண்ணிப்பேன். ப்ரொஃபஷ்னல் தான் போடுவேன். ஸோ அப்படி தான் வாங்குவேன். எஸ்டிலாம் வாங்கினீங்கன்னா எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வரும், பட் அதில் வந்து எதாவது டேமேஜாக வரும். ஸோ அதை நம்ம சொல்ல முடியாது. அதனால் அவங்களே எஸ்டி இல்லைன்னு அவாய்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து இது மாதிரி நீங்களும் தேவைன்னா நான் சொல்லுங்கள், வெப்சைட் வேணால் உங்களுக்கு நான் வந்து என்னென்னு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். நல்லா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானதை கரெக்டாக சூப்பராக அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து இது பன்னீர் திராட்சை காட்டியிருந்தோம். எப்படி வளர்ந்துட்டாங்க பாருங்கள். ஸ்டெம்ஸ்லாம் நல்லா முத்திட்டாங்க. அப்புறம் செலக்டான நேற்று 2 வின்னர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அவங்கள நான் ஏன் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நந்தினின்றவங்க அவங்க சொன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கார்டனிங் வைக்கிறதுல வந்து மெயினாக வந்து ஆர்கானிக் முறையில் வைக்கணும் அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, ஆனால் அதில் வர ஸ்ட்ரகிள்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் வந்து கெமிக்கல் விஷயங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் நீங்கள் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இது கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணால் தான் உங்களுடைய கார்டனிங் சிறப்பாக அமையும். இதுக்கு தான் நம்ம வந்து கார்டனிங் வைக்கிறோம், அதை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு காய் ரகங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே பிடிக்கும், ஃப்ளவர்ஸ் பிடிக்கும். நான் வெஜிடபிள் இப்போ தான் நான் என்னுடைய கார்டனில் வைக்கிறேன். பாருங்கள், அது வந்து வைக்கும்போது எனக்கு வந்து எல்லாமே மொத்தமாக வைக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு இது ரகம் இருக்கும், அடுத்து ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா ஒரு 10, 20 நாள் வந்துருச்சுன்னா அடுத்து ஒரு ஏதாவது சூஸ் பண்ணுவேன். அது மாதிரி 1 பை 1 கொஞ்ச நாள் இருக்க வச்சுடுவேன். ஸோ அப்படி வைக்கும்போது எனக்கு எல்லா காய்களும் எனக்கு வீட்டில் கிடைக்கும். அது மாதிரி வச்சா எல்லாேருக்கும் நமக்கு தேவையான 365 நாளுக்கும் நம்ம கார்டனில் நம்ம தேவையான காய்களை எடுத்துக்கலாம். ஒரே டைமில் வச்சுட்டு எல்லாமே ஒரே நாளில் ஹார்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக கார்டனிங் வைக்கிற ஒவ்வொருத்தரும் இதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம கார்டனில் பார்த்திங்கன்னா நம்ம வச்ச பிளான்ட் எல்லாமே கொஞ்சம் பெருசாகிட்டாங்க, க்ரோ ஆகிட்டாங்க, நல்லா வளர்ந்துட்டாங்க. அவங்கள நம்ம ரீபாட்டிங் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அடுத்து அவங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்காக நல்லா வளரணும்னா அவங்க பெரிய க்ரோ பேக்கில் வைக்கணும். அப்புறம் க்ரோ பேக் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் ரோஸ் பிளான்ட் வாங்குறீங்கன்னா, சின்ன செடி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 30 ரூபீஸில் இருக்கக்கூடிய அந்த டப்பா போதுமானது. இதுவே நீங்கள் பெரிய செடிகளாக வாங்குறீங்கன்னா கொஞ்சம் அதை விட ஒரு 100 ரூபீஸில் வந்து செடிகள் வாங்கி வைக்கிறீங்கன்னா, நீங்கள் அதுக்கு வந்து இந்த பெயிண்ட் டப்பாலாம் ஒரு 4 லிட்டர் டப்பா இருக்கும் பாருங்கள், அது மாதிரி வைங்க. அதே மாதிரி பாட் சைஸ்லேயே வைங்க. உங்களுக்கு நர்சரியில் கிடைச்சாலுமே நீங்கள் அதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே க்ரோ ஆகும். அதனுடைய ஸ்டேஜுக்கு அது போதும். அப்புறம் கொஞ்சம் உங்களுடைய செடி கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சு, நீங்கள் வாங்கும்போதே தாய் செடியாக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 100 ரூபீஸ்க்கு மேலே போட்டு அந்த மாதிரி பெரிய பாட்டில் தான் வைக்கணும். ஸோ பாட் சைஸ் இது மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்புறம் வந்து நீங்கள் உடனே வந்து அதை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, மண் கலவை நல்ல ஒரு பெஸ்ட்டான மண் கலவை கொடுக்கணும். அதெல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். மண் கலவையில் வந்து நீங்கள் வந்து செய்யும்போதே நல்ல சத்தான மண் கொடுத்துட்டிங்கன்னா, மண் கலவையில் வச்சிட்டிங்கன்னா உங்களோட செடிகள் நல்லா ஹெல்த்தியாக வளரும். அது வேணால் நான் மறுபடியும் வீடியோ போடுறேன், வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த செடியெலாம் பார்க்குறீங்களே, இது வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம்னு சொல்லுவாங்க. அந்த செடி தான் இது. நான் வந்து விதை மூலமாக வளர்த்தது. எவ்வளோ பெருசாக இருக்குது, நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். அப்புறம் வந்து பக்கத்துலேயே ஒரு மாமரம் இருக்குது பாருங்கள், இதுவும் நான் விதை மூலமாக தான் வளர்த்தேன். இப்போ நான் வந்து இதை போட்டுட்டு 4 வருஷம் ஆச்சு. சாப்பிட்டு போட்ட விதை. ஸோ நம்ம அதை வந்து அது மூலமாக வளர்த்தது. இன்னும் ஒரு 2 வருஷத்தில் கம்பல்சரி 2லேயுமே வந்து காய்கள் கொடுத்துரும். சரிங்களா? இந்த கீழே தான் நமக்கு வந்து துவைக்கிற இடம் எல்லாமே, பாத்திரங்கள் ஒரு இடம் எல்லாமே. இது வந்து கொஞ்சம் சைடில், இது வந்து ஃப்ரண்ட்டுனா இது வந்து அதோட ஆப்போசிட்டு. இதில் தான் நம்ம எல்லா செடிகளையும் வச்சுருக்கோம் இந்த இடத்துல. அப்புறம் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, வீட்டினுடைய சைடு சுவரை ஒட்டி. ஸோ அங்கேயுமே நிறையா செடிகள். நாம் வந்து கொஞ்சம் நடக்க இடம் இருந்தால் போதும். அப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய இடங்களை தவிர மீதி எல்லா இடத்துலையும் நான் வந்து இருக்கக்கூடிய ப்ளேஸில் நிறைய அது மாதிரி செடிகளை தான் வச்சுருப்பேன். இது வந்து இன்னொரு பாட்டு. அந்த சுவரினுடைய அந்த வீட்டினுடைய ஓரத்தில் ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கு ஆப்போசிட்டு. சரிங்களா?
பாருங்க. இங்க வந்து நானு எல்லாமே காய் செடி போட்டேன். எங்க கோழி வந்து நல்லா வளர்ந்துருந்தது. கத்திரி செடியில 2 இலைய கொத்திருவாங்க. மிளகா செடியில 2 இலைய கொத்துவாங்க. அப்புறம் வந்து இந்த மாரி எந்த காய் செடியா இருந்தாலும் கொத்திர்றாங்க. புளிச்சக்கீரை மட்டும் அவங்களுக்கு பிடிக்காதோ என்னமோ தெரில. பாருங்க, இவங்க இது மாரி வந்து நெறைய ஒரு 4, 5 செட்டு வச்சிருக்கேன். ஸோ இது மாரி இவங்களோட டார்ச்சர்னால தான் என்னுடைய கார்டன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கர்ரி லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சீட்ஸ் போட்டு வளர்ந்தது. என்னுடைய கார்டனில் மோஸ்ட் ஆஃப் சீட்ஸ் மூலம் வளர்ந்தது. இப்போ தான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச வெரைட்டி, ரேர் வெரைட்டிலாம் ஃப்ரூட்ஸ் பிளான்ட் வாங்கி வச்சுட்ருக்கேன். இப்போ பார்க்குறீங்கள்ல பேக் சைடு, வீட்டினுடைய பேக் சைடு இந்த ஒரு மாங்கன்று வருது பாருங்க அவ்வளோ பெருசா. இதுவுமே வச்சு நான் வந்து சீட்ஸ் சாப்பிட்டு போட்ட சீட்ஸ் தான். அது வந்து கொஞ்சம் அப்படியே முளை வந்துருச்சுன்னா, முளைச்சி வருதுன்னா, அதை வந்து நல்ல ஒரு பிளேஸில் இந்த இடத்துல எனக்கு மரம் வேணும்னா அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுருவேன். ஸோ அப்படி தான் நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் போட்டுட்டு சாப்பிட்டதெல்லாம் வளரணும்னா, நீங்கள் குப்பையில் போடுங்களேன். உங்களுக்கு சீக்கிரமாக அது வளர்ச்சி இருக்கும். அப்புறம் இந்த தென்னை மரம்லாம் எங்கள் தாத்தா வச்சது தான். இப்போ நாங்கள் வந்துட்டு இதில் சாப்பிட்றோம் காய்கள் பறித்து. ஸோ அது மாதிரி அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் தான், எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். அவங்கள பார்த்துட்டு தான் நான் அந்த கார்டனிங் எனக்கு ரோல் மாடல்னு சொல்லலாம். ஸோ கார்டனிங்க்கு தேவையான விஷயங்கள்லாம் அவங்க அப்பயே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் இருக்க ஃப்ரீ டைமில். அது மாதிரி தான் நானும் வந்து வீட்டில் சும்மா இருக்கோமா, சரி நம்ம இந்த செடியை வைப்போம், இதில் என்ன வருதுன்னு பார்ப்போம், இந்த 2 செடியை நட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வச்சு அப்படி தான் எனக்கு மோட்டிவேஷன் அதிகமாக வந்துச்சு. அப்புறம் வந்து நிறையா இப்போ வந்து கொரோனாக்கு அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கார்டனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டில் நாங்கள் மெட்ராஸில் தான் இருந்தோம். அங்கேயுமே வாடகை வீட்டில் மாடி தோட்டம்லாம் வைப்பேன். ஸோ அவங்களுமே பார்த்துட்டு நிறைய வைக்கும்போது இது மாதிரிலாம் செய்யாதீங்கன்ற மாதிரி, அதாவது அவங்கக்கிட்ட இருக்கிறத விட நான் நிறைய வாங்கி வைப்பேன், அவங்க சொந்த இடத்துல இருக்கிறத விட. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு பொறாமை மாதிரின்னு சொல்லலாம். இதெல்லாம் கொஞ்சம் வைக்காதீங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணியாச்சு, கொரோனாக்கு அப்புறம் ஊருக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற செடியெல்லாம் அவங்கள்ட்ட விட்டுட்டு நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படி வந்துட்டேன். ஸோ அது மாதிரி தான் இயற்கையை நான் ரசிப்பேன். எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நான் அதை வந்து ஷேர் பண்ணுவேன். அப்படி தான் நான் வந்து இப்போ வந்து சேனலில் வந்து உங்களுக்கெலாம் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு வந்து நம்மளுடைய யூடியூப் ஏதாவது இயற்கையின் வழியாக கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்கள் எல்லாமே. கண்டிப்பாக நீங்களும் வந்து கார்டனிங் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான விஷயங்களை நான் சப்போர்ட் உங்களுக்கு பண்ணுவேன். சரிங்களா? கண்டிப்பாக கார்டனிங்க்கு தேவையான விதைகளை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செய்யலாம். இதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எல்லாமே நம்ம செஞ்சுருக்கோம். இதுவரைக்கும் இல்லை, இதுக்கு மேலேயும் இருக்காது. கார்டனிங்க்கு ரிலேட்டடாக என்னெல்லாம் என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியுதோ கொடுப்பேன் கண்டிப்பாக. சரிங்களா? இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து சூப்பராக உங்களுடைய கார்டனிங் வைக்கலாம். 2 செடிகளை வைங்க. ஒரு தக்காளி செடி, ஒரு கத்திரி செடி, ஒரு வெண்டை செடி, ஒரு கொத்தவரை செடி. சீட்ஸ் நான் தரேன். ஸோ சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணிட்டு வரணும். போகிற வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க. கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நான் அது மாதிரி தருவேன்னு சொல்லியிருந்தீங்களா, அதில் வந்து பேசிக் சீட்ஸ்லாம் நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதிலே ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். அதுவும் இல்லாமல் ஃப்ளவர் சீட்ஸு என்கிட்ட நிறைய வெரைட்டி இருக்குது. நிறைய சீட்ஸ் இருக்குன்னா அதுவுமே உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து காசு போட்டெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. வேறு யாருமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சீட்ஸை வந்து ரேர் வெரைட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து குளிர்கால டைமில் உங்களுக்கு அதெல்லாம் என்ன வைக்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கு தேவையான விஷயம் வந்து கமெண்ட் பண்ணணும். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும். கமெண்ட் பண்ணிவிட்டு பார்க்குற வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். வீடியோக்கு லைக் கொடுத்துடணும். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எத்தனாவது லைக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணணும். அப்புறம் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ நான் செலக்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா 2 பேரை, அந்த 2 பேர் மாதிரியே நீங்கள் சொல்கிற விஷயங்கள் புதுவிதமாக, அதாவது எல்லாருக்கும் பயன்படுற வகையில் இருக்கணும். எனக்கு மட்டும் கிடையாது. அப்படிப்பட்ட விஷயங்களை ஒரு 3 லைன் வந்து ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து டைப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புனா போதும். இதுக்கப்புறம் ஒரே ஒரு வின்னர்ஸ் தான் செலக்ட் பண்ண போகிறேன். எவ்ரிடே கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோஸ் கண்டிப்பாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அதில் செலக்ட் ஆகலாம். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி செலக்ட் ஆகலாம். நிறைய பேர் வந்து இடையில வந்துட்டு கேட்குறீங்க சீட்ஸு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபராக என்னுடைய சேனலை வாட்ச் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லலை. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். சரிங்களா? அப்புறம் வந்து கட்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க, வின்னர்ஸ் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? எனக்கு வந்து எஸ்டி தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அது என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா அடுத்து சீட்ஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் இன்றைக்கி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கள்ல, உங்களுக்கு என்ன தோணுது? அது எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி கண்டிப்பாக ஒரு 3 வரிகளில் வந்து டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். அதில் பெஸ்ட்டு ஒன்றை நான் செலக்ட் பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.